ஹலோ மக்களே, மே 15 சலங்கையொலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சரச்சந்திரன் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட பெட்ரூமில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கேபி சொன்னதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாரு. அதாவது அவர் ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாரு. அதாவது பூமியும் ககனையும் நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மகன் மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது. இவரால் அதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் ககன் வீட்டுக்கு போய் கூப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரூம்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. உடனே இப்போ வந்து கேபி வந்து ரூம்குள்ள என்ட்ரு ஆவார். சரச்சந்திரா ரூம்குள்ள வந்துட்டு என்ன என்ன சரச்சந்திரா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண சொல்ற? நிம்மதியா உட்காந்து என்ன தண்ணி கூட அடிக்க முடிய மாட்டியா அப்படின்னு சொல்லி, அதான் நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டல அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அந்த ககனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஆனால் அவன் வீட்டிலே போய் நீ வந்து என் வாயிலே அவனை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டல என் வீட்டுக்கு, அதை நீ நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டல கேபி அப்படின்னு சொல்லி திருப்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு கேபியோட சரச்சந்திரா வந்து. உடனே கேபி சொல்கிறாரு, அதோட மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொன்னும் பண்ணணும். இப்போ ககன் பூமி வந்து வீட்டுக்கு வருவாங்கல்ல, அவங்கள நீங்கள் மகன் மருமகளாக வந்து என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணுமோ, முன்னாடி இருந்து என்னென்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கோ, வாட்டி கல்யாணம் ஆகி 2 பேரும் வராங்க, அதனால என்னென்ன சடங்குகள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் கையால் பண்ணணும். நீங்கள் உங்கள் மருமகனை வந்து சந்தோஷமாக வரவே இருக்கணும் அப்படி இப்படின்னு அடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. என்ன கேபி, இதென்ன புதுசாக நீ என்ன ஆல்ரெடி நீ சொன்னதை செஞ்சாச்சுல்ல, இப்போ என்ன நீ புதுசாக ஒரு கண்டிஷன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கேபி வந்து அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னது, கூட்டிட்டு வந்தா அதோட வேலை முடிஞ்சுதா? அப்போ அவங்களுக்கு இங்கே நீங்கள் மரியாதை பண்ண வேண்டாமா? மரியாதை பண்ணணும்ல. நீங்கள் யாருக்கு பண்ண போறீங்க? உங்கள் பொண்ணு, உங்கள் பொண்ணோட புருஷன், என்னோட பையன், அவங்க 2 பேருக்கு தானே மரியாதை பண்ணுறீங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லை நீங்கள் இப்போ பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நேரடியாக இப்போ மீரா கிட்ட போவேன், நடந்த எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து திருப்பியும் வந்து சரச்சந்திரன் மிரட்டுறாரு. உடனே கேபி எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லி திருப்பி சரச்சந்திரன் வந்து கோவப்பட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் சரச்சந்திரன் ரூமுக்கு அப்புறம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே அவங்க வந்து என்ன சொல்லிட்டு கேபியை வந்து திரும்ப திட்டுறாங்க. அவங்க அபூர்வா வந்து, என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த வீட்டில் நீங்கள் ராஜா மாதிரி இருக்க, என்னோட மாமாவை உன் இஷ்டத்துக்கு நீ ஆட்டி வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு அடுத்து சண்டையை போடுறதுக்கு வராங்க. அதாவது கேபி ஆட்டி வச்ச பொம்மையா சரச்சந்திரன் ஆடுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அபூர்வாக்கு. நீ எத்தனை வாட்டி மிரட்டுவ அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்கு ராஜா மாதிரி இந்த அவரே நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி, நான் உங்ககிட்ட பேசவே வரல அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே அபூர்வா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரம் எனக்கு எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி தான் பூமி எனக்கு ஒரு பொண்ணு, நான் என்றைக்கும் பிரித்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க அந்த மாதிரி. உடனே சரச்சந்திரா வந்து திரும்பியும் வந்து விட அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கேபி வந்துட்டு, இங்கே பாருங்க சரச்சந்திரா, உங்களுக்கு கெட்டது நினைக்குவாங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, இந்த தப்பெல்லாம் செஞ்சவங்கலாம் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க, நீங்கள் கண்ணை திறந்து போட்டு பார்த்தா மட்டும் போதும், அது சீக்கிரமே உங்களுக்கு வெளியே வரும், அன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அபூர்வாக்கு வந்து அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கும். அவங்கள தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க, டேரக்டாக இல்லை, இதை விட டேரக்டாகவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி டேரக்டாக சொல்லியிருப்பாங்க. உடனே இவர் வந்து கேப் வந்து கோவமாக இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு ரூம் விட்டு போயிடுவார். நீங்கள் வந்து பூமி ககனுக்கு நீங்கள் மரியாதை பண்ணுறீங்க, எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். உடனே அபூர்வா இருந்துட்டு, நேற்று முளைச்சவன் இந்த கேப்பு, இவெல்லாம் உங்களை மறட்டுற அளவுக்கு ஆயிட்டல மாமா, பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த ககன் பூமி வந்து வீட்டுக்கு வந்தாலும் நான் எல்லா வேலையும் நானே பண்ணுறேன் மாமா, நான் எல்லா சடங்கையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண போயிடுவாங்க அபூர்வா. அதுக்கடுத்து பார்த்தா ககன் அவங்க வீட்டில் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா கேபி வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருப்பாங்க. வர சொல்லி பூங்குத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கையில் பொக்கே ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து வர வைக்கிறதுக்காக. உடனே இவங்க ஃபேமிலிஸும் வர வைக்கிறதுக்காக வந்து நிற்பாங்க. கேபி சேரி வாசலில் நிற்பாங்க. நட்சத்திராக்கு வந்து எரிச்சலாக இருக்கும், வேறு வழி இல்லை, அப்பா ஒத்துக்கிட்டாங்க வந்ததாகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. அப்படி ககனோட கார் வந்து ஹீரோ மாதிரி வருவார். ககன் முதல்ல காரை விட்டு இறங்கின பின்ன பார்த்தா இந்த சைடு வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பூமிக்கு. கதவை திறந்து கையை பிடிச்சி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொமான்டிக்காக அப்படி வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. பூமியை கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு பூவாக கொடுப்பாங்க, ஓகே. உடனே இவரும் ககனும் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாங்கிட்டு வச்சுட்டு இருப்பாரு. பூமிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ககன் வந்து தன்னை ரொம்ப நல்லபடியாக நடத்துகிறாங்க இந்த வீட்டுக்கு, அதுவும் அப்பா வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல வந்து ரொம்ப சந்தோஷத்துல மிதந்துட்டு இருப்பாங்க பூமி அப்படியே. உடனே அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உள்ள வர வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நில்லுங்க அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட குரல் வரும். உடனே அதுக்கடுத்து இவங்க கேபியும் சரியும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாமே நல்லா நடக்குதுன்னு நினைச்சோம், உங்க அத்தை ஏதோ பிரச்சனை பண்றா போலயே. அத்தை என்ன பிரச்சனை பண்ணாலே என்ன, மாமா நம்ம பக்கம் தானே இருக்கிறாங்க, மாமா மீறி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தா அவங்க வந்து ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. உடனே இவங்க 2 பேரும் ஆரத்தி எடுத்துட்டு வராங்களா. உடனே சரி சொல்லுவாரு, நம்ம அத்தையா இப்படி ஆரத்தி எடுத்துட்டு வராங்க, என்னடா என்ன அப்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே அப்படிதான், இனிமேல் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து சொல்லுவாங்க. உடனே ஆரத்தியும் எடுப்பாங்க. அபூர்வா தான் அவங்க கையால ஆரத்தி எடுப்பாங்க. நட்சத்திராக்கு வந்து பின்னாடி இருந்து எரிச்சலா இருக்கும். உடனே ஆரத்தி எடுத்து இவங்க 2 பேத்துக்கும் நெத்திலெல்லாம் வச்சோன்னே அதுக்கடுத்து ககன் வந்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா போயிடுவாங்க. உடனே அதுக்கடுத்து உள்ள வர வைப்பாங்க. உடனே சரி நின்னுங்க அப்படின்றவாரு. அடுத்து சரி வந்து நின்னுங்கன்னு சொல்லிடுவாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாருங்க. நீங்க இப்பதான் கல்யாணம் ஆகி வாட்டி வீட்டுக்குள்ள வரீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா, சாஸ்திரம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு இப்போ உங்க பேரை சொல்லி வாங்க அப்படிங்குவாங்க. உடனே ககன் சொல்றார், ககன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வைப்பவர். ஐயோ அண்ணா, ககன் மட்டும் சொல்லக்கூடாது, ககன் நீங்க உங்களுக்கு பூமி என்ன முறை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஒய்ஃப் தானே, அதை பூமி என்னோட மனைவியான பூமியோட நான் வரேன்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சு வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ககனோட மனசுல வந்து 1000 எண்ணங்கள் வரும். நான் இதுக்கு இப்படி சொல்லணும், நான் தான் இவ கழுத்துல தாலியே கட்டலே, இவளோட முகத்தறியை கிழிக்கிறதுக்கு தானே நானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. சரி இவளே எப்படியாவது ஏதாவது பண்ணி நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவாரு, ககன் ஆகிய நானும் என் மனைவியோட வந்து மனைவி பூமியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாரு. அடுத்து பூமி, இப்ப நீ சொல்லு பூமி அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்வாரு. உடனே அதுக்கடுத்து நான் பூமியும் வந்து ககன் பேர் சொல்லாம என்னோட புருஷனோட வரேன் அப்படின்னு. என்ன புருஷன், மரியாதை, வாங்க போங்க அதெல்லாம் நான் கேட்கல, ககன் அண்ணனுங்க உங்க ஹஸ்பண்டோட பேர் இருக்குல்ல, பேரை சொல்லி உறவை சொல்லி உள்ளவா அப்படின்னு அடுத்து பூமிக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அதுன்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து சொல்லு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி என் கணவரோட ககன்காரங்களோட நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடி எடுத்து உள்ள வச்சு வருவாங்க. அதுக்கடுத்து உள்ள வந்தோடனே இவங்களுக்கு அடுத்தடுத்த சடங்கெல்லாம் பண்றதுக்காக ஏற்பாடு வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன சடங்குன்னா மாலை போடுற சடங்கு. அதாவது இந்த ஹிந்தி நாடகத்துலலாம் மாலை போடுவாங்கல்ல, பொண்ணை தூக்கி அப்படி மேலே மாப்பிள்ளையோ ஒரு பக்கம் மாப்பிள்ளை கேங்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்குவாங்க. பொண்ணை வந்து இவங்க பொண்ணோட சொந்தக்காரங்கெல்லாம் சேர்த்து பொண்ணை தூக்குவாங்க. 2 பேரும் வந்து மாலை போடணும்ல, அந்த மாதிரி சடங்கு வந்து இங்கேயும் பண்ணுவாங்க. உடனே அதுக்கடுத்து வந்து மாலை போடணுன்னே டேரக்டா போட வந்துருவாங்க 2 பேரும். உடனே சரி ஐயோ இவ்வளோ ஈஸியாக மாலை போடுறதா அண்ணா, என்ன பண்ணணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ ஜென்ஸ் ஆகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணனை தூக்குவோம். அதாவது நானும் மாமாவும் சரச்சந்திர மாமாவும் சேர்த்து உன்னை தூக்குவோன்னா நீ பூமி கழுத்துல மாலையை போடணும். அதே மாதிரி பூமியை வந்து அத்தையும் வந்து நக்ஷு டாலியும் தூக்குவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி 2 பேரும் மாலை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நட்சத்திராக்கு வந்து கோவம் வந்துடும். லேடிஸ் எல்லாம் தூக்குங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. மருதாணியில வந்து சொல்லும், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நாளா இந்த இதுல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கலந்துக்கும். என் பொண்ணு அபூர்வாவும் என் பேத்தி நட்சத்திராவும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கோத்து விட்டுருவாங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்க நட்சத்திரம் வந்து திட்டுவாங்க, ஏய் கிளவி இருடி அப்படின்னு, சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இவங்க நட்சத்திரமும் அபூர்வம் சேர்ந்து பூமியை தூக்கிடுவாங்க. இங்க வந்து பார்த்தா கேபி வந்து ககனை தூக்குறதுக்காக வருவாரு. உடனே ககன் வந்து மறைப்பாரு, நான் ஒன்றும் அப்பாவா வரல, பூமியோட மாமாவா தான் தூக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேபியும் தூக்க வருவாரு. கேபி சரச்சந்திரா சரி எல்லாரும் சேர்ந்து ககனை தூக்குவாங்க. ககன் கழுத்துல ஈஸியா அவங்க மாலையை போட்டுருவாங்க. ஆனா பூமி அவ்வளவு ஈஸியா போட விட்டுருவாங்களா, இங்கேயும் அங்கேயும் விளையாட்டு கட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு வழியா அவரும் ஏக்கி போட்டுருவாரு. அதுக்கு அடுத்து இந்த 2வது சடங்கும் நல்லபடியா முடிஞ்சாச்சு. அடுத்து 3வது சடங்கு, இந்த ஹல்தியில எல்லாம் வச்சு தண்ணியை கோரி மேலே ஊற்றுவாங்கல்ல, மஞ்சள் இதெல்லாம் கட்டிட்டு, அந்த மாதிரி அடுத்த சடங்கு. அது வந்து இவங்க மொட்டை மாடியில இருந்து சரச்சந்திரா அபூர்வா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே இவங்க ஃபேமிலிஸ் எல்லாரும் இருப்பாங்க. அதாவது நட்சத்திரா செரி கேபி இவங்க எல்லாரும் மீரா இவங்கெல்லாம் கீழே இருப்பாங்க. மீராக்கும் ககன் வரதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அவங்க எதுலையுமே நாட்டமே காட்டிக்க மாட்டாங்க, சும்மா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து இங்கே தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு இவங்க ரெடியாகி வந்திருப்பாங்க. மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு இவர் உடனே வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாரு. முதல்ல அந்த பானையிலேருந்து தண்ணியை கோரி 2 பேரும் மாறி மாறி மேலே ஊற்றிப்பாங்க.
இவங்க ககன் சந்தோஷமா பூமி மேலே ஊற்றுவார், பூமி சந்தோஷமா விலகி விலகி ஓடி 2 பேரும் துள்ளி குதிச்சு அதை மாற்றி மாற்றி ஊற்றி ஒரே ரொமான்சிங்காக சூப்பராக விளாண்டுட்டு இருப்பாங்க. உடனே செரிக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும், இதை பெரியமாவும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க சாரதாக்கு. உடனே வீடியோ கால் பண்ணி பெரியமா எதுவும் பேசாதீங்க, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ககன் பூமி தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு இருக்கிறப்பல வீடியோ காலில் அவங்க பார்த்து சாரதா ஒரே ஆனந்த கண்ணீர், நம்மளால இது நேரில் தான் பார்க்க முடியல, ஃபோனில் எதை பார்த்துக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தா பிந்து, அதுக்கடுத்து பிந்துக்கு வந்து சிவா கால் பண்ணுவாங்க. 2 பேரும், என்ன அக்காவும் மாமாவும் இங்கே தான் வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியுமே பிந்து, எனக்கு தெரியாமையா, எங்கள் வீட்டிலேருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாரு. எதுக்கு தெரியுமான்னு நான் கேட்டேன். நீயும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நீயும் ககன் அண்ணா கூடயும் பூமி அண்ணி கூடயும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்படி வர்றது, அவங்க 2 பேரும் தனியால வந்தாங்க, வரலாம், ஆனால் உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, அது வந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்க, நான் எப்படி கூப்பிடாம எப்படி வர முடியும், நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நம்மளும் இங்கே ஜாலியாக இருந்திருக்கலாம்ல, நானும் உன்னை பார்த்துருப்பேன், எனக்கும் உன்னை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும், நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாறி ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. உடனே பிந்துக்கு என்ன ஆசை, நீயும் இங்கே வந்திருந்தேன்னா ககன் அண்ணா இடத்துல நீயும், பூமி அண்ணி இடத்துல நானும் இருந்து நமக்கும் கல்யாணம் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக இருப்பாங்க அவங்க அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கும் கல்யாணம் நடந்தால், நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல ககன் அண்ணா ஒத்துக்கணும், அதுக்கடுத்து எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. பிந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சிவா சொல்லுவார், எங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கணும், அதுக்கு முதல்ல பூமி அக்கா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று புரியலை, பூமி அக்கா ஏன் ஒத்துக்கணும், எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, எதுக்கு உங்கள் பூமி அக்கா மட்டும் ஒத்துக்கணும் அப்படின்னோன்னா ஐயோ நம்ம உளறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மேட்சப் பண்ணிடுவார். பூமி தான் தன்னோட உண்மையான அக்கா அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் வெளியே சொல்ல மாட்டார். சிவா என்ன சொல்லுவாருன்னா, இல்லை பூமி அக்கானா பூமி அக்கா மட்டும் இல்லை, பூமி அக்காவும் இப்போ இந்த ஃபேமிலி ஆயிட்டாங்கல்ல, பூமி அக்கா ககன் மாமா எல்லாரும் சேர்ந்து நம்ம காதலுக்கு ஒத்துக்கணும், அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டா அதுக்கு அடுத்துல நம்ம கல்யாணம் நடக்கணும், அதுதான் நான் அப்படிதான் சொன்னேன், நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிற வீடியோவை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி.